காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயருப்பா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பெண்களுக்கு மாதவிடாய் அந்த உதிரப்போக்கு முடிஞ்ச 5வது நாள்லேருந்து அடுத்து இருக்கக்கூடிய 10 நாட்கள் இதை வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் தான் வந்து கருமுட்டை உருவாகிறது. அந்த கருமுட்டை வந்து 14வது நாள் வந்து வெடித்து கருத்தரிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு நிலையில் இருக்கிறது. இந்த மாற்றம் நடக்கக்கூடிய இந்த ஃபேஸில் வந்து நம்ம என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் வந்து சாப்பிடலாம், இதை வந்து எப்படி நம்ம ஒரு ஹெல்த்தியான லட்டாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். ஸோ ஏன் இந்த ஒரு நட்ஸ் வகைகளை வந்து நம்ம எடுத்துக்கணும், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படிங்கிறது, அந்த மாதவிடாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த உதிரப்போக்கு தொடங்கி முதல் நாள்லேருந்து 5 நாட்கள் வரைக்கும் சிலருக்கு வந்து உதிரப்போக்கு இருக்கும். ஸோ இந்த டைம் முடிஞ்சிட்டு 5வது நாள்லேருந்து அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 10 நாட்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பெண்களோட உடம்புல வந்து அந்த கருமுட்டையை தாங்கி இருக்கக்கூடிய கிராஃபியன் ஃபாலிக்கல் செல்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ ஒரே சமயத்தில் ஒரு 300லேருந்து 400 கருமுட்டை வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர ஆரம்பித்து கடைசியாக அந்த ஒரு 14வது நாள்லேருந்து 16வது நாளுக்குள்ளே வந்து அந்த கருமுட்டை வந்து அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் செல்லிருந்து முதிர்ந்து வெடித்து வெளியே வரும். ஸோ இந்த ஒரு நிலை தான் வந்து அந்த முதல் 14 நாட்களில் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருமுட்டையை வந்து ஆரோக்கியமான முறையில் வளர்வதற்கு தேவையான உணவுப் பொருட்கள், சத்து பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதில் முதல்ல இருக்கக்கூடிய நட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூசணி விதைகள். இந்த பூசணி விதைகளில் வந்து அதிகப்படியான ஜிங்க் சத்து வந்து இருக்குது. இந்த ஜிங்க் சத்து வந்து நம்ம இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ், இந்த செல்ஸில் வந்து ப்ராப்பரான ஒரு டிஎன்ஏ சிந்தசிஸ்க்கும் செல் டிவிஷன் வந்து கரெக்டாக நடக்கிறதுக்கும் ஜிங்க் சத்து அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி அந்த கருமுட்டை வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஒரு குவாலிட்டியான கருமுட்டை உருவாகிறதுக்கும் ஜிங்க் சத்து அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பூசணி விதைகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது. ரெண்டாவது, இந்த பூசணி விதைகளில் வந்து மெக்னீஷியம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதிகப்படியான ஒரு எனர்ஜி வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ரொம்ப ஆக்டிவான ஒரு நபராக இருப்பாங்க. நிறைய இடங்களில் ரொம்ப பொறுமையான, அதே சமயத்தில் ஒரு க்ரியேட்டிவான நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம். அதாவது பீரியட்ஸ் முடிஞ்ச நாள்லேருந்து கருமுட்டை வெளியாகிற வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஃபாலிகுலர் ஃபேஸில். ஸோ இந்த டைமில் வந்து நல்ல மெக்னீஷியம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பம்கின் சீட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய மூடை வந்து எலிவேட் பண்ணும். ப்ராப்பரான ஒரு ஹெல்த்தியான மைண்ட் செட்டப்பில் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் ஸோ நம்மளுடைய கிரேவிங்ஸ் எல்லாமே வந்து குறையும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த பம்கின் சீட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசியாக வந்து இந்த பூசணி விதைகளில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கிறதுனால ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸை வந்து செக்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த காலகட்டத்தில் நம்ம பூசணி விதைகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது. ரெண்டாவதாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதாவது ஆளி விதை. இந்த ஆளி விதை அப்படிங்கிறது வந்து லிக்னைன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்குது. ஸோ இந்த லிக்னைன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன். ஸோ இந்த காலகட்டத்தில், அதாவது வந்து அந்த பீரியட்ஸ் முடிஞ்ச நாளில் இருந்து கருமுட்டை வெளியாகிற வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை ஈஸ்ட்ரோஜன் ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் அதிகமான அளவுக்கு ஈஸ்ட்ரோஜன் வந்து நமக்கு தேவைப்படும் கருமுட்டை உருவாகிறதுக்கு. ஸோ இந்த ஆளி விதையில் இருக்கக்கூடிய லிக்னைன்ஸ் வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் மாதிரி நம்ம உடம்புல ஆக்ட் பண்ணுறதுனால ஈஸ்ட்ரோஜனுக்கு ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த கருமுட்டை வந்து ஆரோக்கியமாக உருவாகாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் குறைபாடும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதனால் நம்ம இந்த ஆளி விதையில் இருக்கக்கூடிய லிக்னைன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டாவது, இந்த ஆளி விதையில் வந்து அதிகப்படியான ஃபைபர் சத்து வந்து இருக்குது. ஃபைபர் சத்து இருக்கிறதுனால நமக்கு இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுக்கு இது வந்து ஒரு உணவுப் பொருளாகவும் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ஃபைபர் சத்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிசிஓடி மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பாடியில் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நார்ச்சத்து இருக்கக்கூடிய இந்த ஆளி விதைகள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு இந்த ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து
சாலியா விதைகள். இந்த சாலியா விதை அப்படிங்கிறது வந்து எள்ளு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதைகள். இந்த சாலியா விதைகள் வந்து 5 ஈஸ்ட்ரோஜன்ஸும் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி அதிகப்படியான இரும்பு சத்தும் வந்து இருக்குது. ஸோ மாதவிடாய் ஒரு 3லேருந்து 5 நாட்களில் உதிரப்போக்கு இருக்குன்னா நம்ம உடம்புல நிறைய ஹீமோக்ளோபின் வந்து குறைபாடு வந்து இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம அதை வந்து ஈடுகட்டுறதுக்காக முதல்ல இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களில் வந்து ஸோ அதிகப்படியாக இரும்புச்சத்து இருக்கக்கூடிய இந்த சாலியா விதைகளையும் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது அந்த கருமுட்டைக்கு தேவையான அந்த சத்து பொருட்களும் வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு உதிரப்போக்குனால இழந்த அந்த இரும்புச்சத்தையும் வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாலியா விதைகளில் வந்து 5 ஈஸ்ட்ரோஜன்ஸும் இருக்கிறதுனால ஃப்ளாக் சீட்ஸ் மாதிரியே இதுவும் வந்து ஈஸ்ட்ரோஜன் சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும். ஸோ இந்த 3 விதைகளையுமே வந்து லைட்டாக வறுத்துட்டு இல்லைன்னா அப்படியே வந்து நம்ம பொடி பண்ணி இது கூட வந்து நீங்கள் ஏலக்காய் இது கூட வந்து நீங்கள் பேரிச்சம்பழம் சேர்த்து ஒரு லட்டு மாதிரி வந்து செஞ்சுட்டு அந்த பீரியட்ஸ் முடிஞ்ச 5வது நாளோ இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்கள் தான் வந்து பீரியட்ஸ் இருக்கும். ஸோ 4வது நாள்லேருந்து அந்த 14வது நாள் 16வது நாள் வரைக்குமே வந்து இந்த லட்டு வந்து ரெகுலராக 2 வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நல்ல ஆரோக்கியமான கருமுட்டையும் வந்து உருவாகும். நம்மளுடைய ஹார்மோன்ஸும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ மாதவிடாயும் வந்து ரெகுலராக வர ஆரம்பிக்கும். கருத்தரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக அந்த காலகட்டத்தில் நிறைய எனர்ஜி நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மனநிலையும் வந்து இருக்கும். ஸோ அதற்கு நம்ம பூசணி விதைகள் அதே மாதிரி ஆளி விதை இந்த சாலியா விதைகள் இது எல்லாமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சத்து குறைபாடுகளையும் வந்து இது சரி செய்யும். ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த லட்டு வந்து நம்ம சாப்பிடும் பொழுது அது நமக்கு நிறைய விதமான நன்மைகளை வந்து கொடுக்கும். ஸோ கருத்தரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த லட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இல்லை இந்த லட்டு மாதிரி வந்து எனக்கு எடுத்துக்க பிடிக்கல அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் வந்து பொடி பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உணவுக்கு முன்னாடியோ இல்லை வந்து காலையில் ஒரு 11 மணி போல் ஸ்நாக்ஸாவோ இல்லை ஈவினிங் டைம்லேயோ வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து எடுத்துக்கும் போது இன்னும் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். ஏன்னா எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடும்போது இதனோட அப்சார்ப்ஷனும் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஆளி விதைகள் வந்து கொஞ்சம் பசைத்தன்மையோடு இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்து நீங்கள் நிறைய உணவுகள் எடுத்துக்க தேவையில்லை. ஒரு நல்ல ஒரு சாட்டிட்டி எஃபெக்ட் வந்து கொடுக்கும். நமக்கு ஒரு திருப்தியான ஒரு நிலையை வந்து கொடுக்கும். பசி உணர்வையும் வந்து கட்டுப்படுத்தும். ஸோ இதனால் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கும் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அதாவது இந்த மாதவிடாய் முடிஞ்ச நாள்லேருந்து கருமுட்டை வெளியாகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த முதல் 14 நாட்களில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த லட்டு வந்து எப்படி செய்யணும் நம்ம இப்போ பார்க்கலாம். மாதவிடாய் உதிரப்போக்கு முடிஞ்ச பிறகு 5வது நாள்லேருந்து 14வது நாள் வரைக்கும் சாப்பிட வேண்டிய இந்த லட்டு எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த லட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். பூசணி விதைகள், ஆளி விதை, சாலியா விதைகள், இது கூட பேரிச்சம்பழம், ஏலக்காய். இப்போ இந்த பூசணி விதையை அப்படியே நம்ம வந்து பச்சையாக அரைக்க போகிறோம். ஃப்ளாக் சீட்ஸையும் சாலியா சீட்ஸையும் வந்து லைட்டாக வந்து வறுத்துட்டு அதை வந்து ஒன்றா சேர்த்து வந்து நம்ம அரைக்க போகிறோம். இது கூட ஒரு 6லேருந்து 7 பேரிச்சம்பழமும் 2 ஏலக்காயும் சேர்த்து ஸோ ஓரளவு குறைப்பாக நம்ம அரைச்சிட்டு லட்டு மாதிரி வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த லட்டு வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம். இப்படி தான் இருக்கும் இந்த லட்டு. ஸோ இதை வந்து மாதவிடாய் உதிரப்போக்கு முடிஞ்ச அந்த 5வது நாளில் இருந்து 14 இல்லை 16வது நாளில் வந்து ஓவலேஷன் நடக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த லட்டை ரெகுலராக 2 லட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த லட்டு மாதிரிலாம் எனக்கு பிடிக்க டைம் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சீட்ஸை மட்டும் நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு சாலட் கூடயோ இல்லை வந்து நீங்கள் ஸ்மூத்தி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட மிக்ஸ் பண்ணி இல்லை நீங்கள் தோசை பண்ணும் பொழுது கூட அது மேலே வந்து நீங்கள் தூவி வந்து சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவலேஷன் கரெக்டாக நடக்கலை, அதே மாதிரி கருமுட்டை வந்து ஆரோக்கியமாக இல்லை, மாதவிடாய் கோளாறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த லட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மாதவிடாயோட முதல் 10 நாட்களில் எடுத்துக்கொள்ள வேண்டிய இந்த லட்டு எப்படி செய்யணும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஜங்க் ஃபுட்டுக்கு பதிலாக இந்த லட்டு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நிறைய நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.